வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மெடிசினல் ஹேர் ஆயில தான் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணினாலே ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறப்போ ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது 100% ஒர்க் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹேர் ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்பில் ட்ரைனஸ், இச்சினஸ், டேண்ட்ரஃப் இது எல்லாமே சரி பண்ணிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் வந்து பிம்பிள்ஸ், இன்ஃபெக்ஷன், இந்த சம்மரில் கூட நிறைய வேர்வனால இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு எஃபெக்டிவான மெடிசன். இந்த ஹேர் ஆயில்ல ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்குது. சம்மரில் நிறைய இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எல்லாமே க்யூர் பண்ணிடும். ஆக்சுவலி இந்த ஹேர் ஆயில் வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம். சில பேருக்கு வந்து ஹேர் வளரவே வளராது, ஹேர் க்ரோத் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கும். தென் ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேஜை வந்து நம்ம ஷெட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும். இது வந்து இந்த ஹேர் ஆயிலோட ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். தென் ஸ்கேல்ப்ல சொரியாசிஸ், ஸ்கேல்ப் எக்ஸைமா, ஸ்கேல்ப்ல இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இந்த மெடிசினல் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிற நீம் லீவ்ஸ், தமிழில் வேப்பிலை அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு கையளவு எடுத்துக்கிறேன். இதில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா விதமான இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணிடும். டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணிடும். ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைஸ் இருக்குன்னா, அதாவது பெயின் இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடும். ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். முக்கியமாக ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் கரி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. இதையும் நான் ஒரு கை அளவு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். காமனாகவே எல்லாருக்குமே தெரியும் இந்த கரி லீவ்ஸ் அப்படின்னாலே ஹேருக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு. இது நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், அதாவது இளநரை வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதை நீங்கள் டெய்லி ஒரு 5 to 10 லீவ் சாப்பிடவும் செய்யலாம். ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இன்க்ரீடியன்ட் கூஸ்பெரி, அதாவது பெரிய நெல்லிக்காய். இதை ஒரு 3 எடுத்துக்கிறேன். இதில் அதிகமான விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸோ இது நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். இதை இப்போ சீடு இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ஹேரையும் ரூட்ஸையும் நல்லா ஸ்ட்ராங்காகும். டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணிடும். இப்போ இதெல்லாமே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாட்டர் எதுவுமே இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு. இது அந்த நெல்லிக்காயில் இருக்கிற ஜூஸே போதும். நெக்ஸ்ட்டு கோக்னட் ஆயில் ஒரு 150 ml எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு 150 ml ஆயில் மட்டுமே போதும். இப்போ ஒரு பேனில் கோக்னட் ஆயிலை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை எல்லாமே பாயில் பண்ணணும். அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்படி நுர வரும். அப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நுரை எல்லாமே கம்மியாகிடும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே ஆறின பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆயுர்வேதிக் மெடிசினல் நீம் ஹேர் ஆயில் ரெடி.
ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயிலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீம் ஹேர் ஆயில் நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்போட ஹெல்த்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த நீம் ஹேர் ஆயில் வந்து ஒரு மெடிசினல் ஹேர் ஆயில். இதை நம்ம ஆயுர்வேதிக் மெடிசனில் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ்க்கு இது 100% ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணினாலே ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் ஹேர் ஆயில் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹேர் ஆயிலை வந்து சில பேர் வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆர் 2 hours முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த மெத்தட் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். ஒரு 1 weekக்கு நீங்கள் டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும், டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக 100% எஃபெக்டிவாக ஸ்டாப் ஆகும். பட் 1 day கூட நீங்கள் கேப் விடக்கூடாது. மினிமம் 5 daysக்கு நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க 7 days ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக்கில் நீங்கள் 4th டேல இருந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the outside, satin pillows on the inside.